அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் மீண்டும் பார்த்தீங்கன்னா புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 16 மாவட்ட தன்னார்வலருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 20,000 30,000 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களை பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா உங்களை நேர்காணல் மூலிமா தான் பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நிரந்தர ஜாப்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சேலரியும் உங்களுக்கு ஹை சேலரி கொடுக்கறதுனால இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ITK 3.0 பார்த்திங்கன்னா யாரை செலக்ட் ஆகிக்கிறீங்களே அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குரூப் லிங்க் அனுப்பியிருக்காங்களாம். அது பார்த்திங்கன்னா ITK 3 பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்புக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லிங்க் கிடைச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிங்க. ஆர்ஆர் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடுத்த தன்னார்வலருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இல்லம் தேடி கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலரி கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா புது வேலைவாய்ப்பாக பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இல்லம் தேடி கல்வியும் ஒர்க் பண்ணலாம், அதேமாதிரி புது வேலைவாய்ப்புலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அதனால் இந்த இல்லம் தேடி கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எப்பயுமே நம்ம சின்னதில் தான் அதிக பெரிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம போக முடியும். அதை பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா 16 மாவட்டம் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அந்த 16 மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்டம் வந்திருக்குதா நீங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா 1 by 1 பார்த்திங்கன்னா மாவட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸு என்ன ஒர்க்கு இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது நம்ம என்ன ஒர்க்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கணும். அது என்னங்கிறத பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு கொண்டு போடுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டர். நான் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணேன், ஜாயின் பண்ண வச்சேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம். அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்துருக்குது. அந்த லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பொய் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்ல கிடையாது. இது பார்த்திங்கன்னா ப்ரூஃபாக நான் பார்த்திங்கன்னா காட்டிட்டேன். இவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம். இல்லம் தேடி கல்வி 2025 தன்னார்வலர் கவனத்திற்கு பார்த்திங்கன்னா புதிய வேலைவாய்ப்பு 2025 பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வேலையின் பெயர் பார்த்திங்கன்னா உயர்கல்வி வழிகாட்டுதல். இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் எங்கே இருக்குன்னா மாடர்ன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஸ்கூலில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்கூல்னால் மாடர்ன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்டால் நடத்தப்பட்டு வந்திருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புது டிபார்ட்மெண்ட். இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியராக பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்க தேவையில்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்கு வழிகாட்டணும். இப்போ படிச்சுக்கிறீங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் படித்து அடுத்த ஜாபுக்கு போகலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டணும். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் காட்டக்கூடிய பாதி பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீச்சர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஃபீச்சராக பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டணும். அதனால் அவங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பார்த்து தான் இருப்பாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஸ்கூலும் எல்லா மாவட்டத்துக்குமே அனைத்து ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இளங்கலை அப்படி இல்லைனா முதுநிலை ஆசிரியராக நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக கணினி அறிவியல் படிச்சிருந்தால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணினி அறிவியல் நீங்கள் இளங்கலை படிச்சிருக்கலாம், முதுநிலை படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக MS ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்குலாம் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்க தெரியணும். யாராவது பேசுனாங்களும் பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சிக்க தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தாவே போதும், சின்னது இருந்தால் போதும். ஆனால் பார்த்திங்கன்னா கட்டாயம் தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்லாம் அடுத்தபட்சம் தான். தமிழ் தான் பார்த்திங்கன்னா சரளமாக பேச தெரிய வேணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ தான் தற்போதைக்கு இந்த புது வேலைவாய்ப்பு கொண்டு வந்துக்கிறாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி படித்த எல்லா மாணவருடைய தகவல் டேட்டா பார்த்திங்கன்னா நீங்கள் சேகரித்து ஒரு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும்.
அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டுருக்குறாங்களா, இல்லை வீட்டில் இருக்காங்களா, இல்லை நீட் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டுருக்குறாங்களா, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் ஸ்கூலில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோட முன்னாள் மாணவர் டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணும். எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாணவர்களுக்கு தெரியலனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர் கல்வி வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எது படிக்கலாம் அது படிக்கலாம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிகாட்டணும், இது படித்தா அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிகாட்டணும். அதே மாதிரி அவங்களுக்கு விண்ணப்ப படிவெல்லாம் பூர்த்தி செய்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வர சொன்னீங்கன்னா அவங்க வருவாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன படித்தா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், சேலரி அதே மாதிரி படித்த உடனே கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் எந்த ஜாபாக இருக்கும் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும். ஃபீல்டு விசிட்டு அதே மாதிரி ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு அவங்களுக்கு போய் அந்த மாதிரி இன்னும் விசிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். இத்தனை மாணவருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு 20,000 மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20,000 30,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஆனால் 20,000 30 வரைக்கும் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஆண்கள்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பெண்கள்ங்கிறதுனால இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஸ்கூல் எங்கே வேகன்சி இருக்குது அந்த ஸ்கூலோட லோக்கலில் இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி என்ன பண்ணணுன்னு எல்லாமே ட்ரைனிங்கு புக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குதுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருப்பத்தூர், தூத்துக்குடி வந்திருக்குது, நாமக்கல், திருவள்ளூர், தென்காசி, புதுக்கோட்டை, அதே மாதிரி மயிலாடுதுறை வந்திருக்குது, திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர், திருச்சி, தருமபுரி, விருதுநகர், மதுரை மாவட்டம், அரியலூர் இத்தனை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் குரூப்பில் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு லிங்க் கிடைக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்டை கேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பம் செய்யணும்னா ஐடிகே 3.0 செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு தான் லோக்கல் குரூப் புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் லிங்க் சென்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். இந்த லோக்கல் குரூப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3.0 வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2.0 1/0 வச்சுக்கிட்டு எனக்கு லிங்க் வரல, உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக்காக போடுறீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டான குரூப் வச்சுங்க. நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் வரும். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா புது புது வேலை எல்லாமே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடிக்கே 3.0 தான் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லிங்க்கும் வராது. அப்படி செலக்ட் ஆன உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உண்மையான தகவல் மட்டும்தான் வரும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இல்லம் தேடி கல்வி மட்டும் கிடையாது, நிறைய ஸ்கூலில் எல்லாமே ஜாப் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். அதில் ஒரு ஜாப் இல்லைனாலும் ஒரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.